வணக்கம் என் அன்பு முகநூல் சொந்தங்களே. இப்போது பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கை கதை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம்ங்கிற பேர் நான் ஏமாற்றப்பட்ட கதையை கதையெல்லாம் நிஜம். அதை நம்ம தேவா டாக்கீஸ் யூடியூப் சேனல் சொல்லிட்டு வர்றேன். அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நான் வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது இப்போ எதுக்கு இந்த ஓன் வயசுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நான் என்னுடைய கல்யாண ஃபோட்டோவை நம்ம தேவா டாக்கி சேனலில் பகிர போகிறேன். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரை காதலிச்சுட்டு அதை மறைச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு முறைப்படி என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குங்க. கல்யாண பத்திரிக்கை, கல்யாண வீடியோ கேசட்டு, கல்யாண ஃபோட்டோ எல்லாமே நான் வச்சுருக்கிறேன். இவ்வளோ விருந்தும் என்கிட்ட முறையாக விவாகரத்து வாங்காமல் வேற ஒரு பையன் கல்யாணம் பண்ணி அவங்க கூடயே ஒரு மாதம் 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. 1 வருஷம் அவங்க குடும்பம் நடத்திட்டு அவங்ககிட்டையும் டைவர்ஸ் வாங்காமல் அதுக்கப்புறம் வேற ஒருத்தனை லவ் பண்ணி இப்போ 3வது ஒரு பையன் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கிற அந்த பெண்ணோட முகத்திலேயே நாளைக்கு கிழிக்க போகிறேன். நான் அவங்க ஃபோட்டோவை வெளியிட போகிறேன். இந்த 3 பேரோட வாழ்க்கையிலே 2 ஆண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு காதலுங்கிற பேர் 2 ஆண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு மொத்தம் எத்தனையோ ஆண்களோட வாழ்க்கையில் விளையாடினா அந்த பொண்ணோட ஃபோட்டோவை நாளைக்கு ஷேர் பண்ண போகிறேன். நானும் அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு கல்யாண ஃபோட்டோவை நாளைக்கு அவன் தேவா டாக்கி சேனலில் நான் போட போகிறேன். எல்லோரும் அந்த ஃபோட்டோவை பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் ஏன் இந்த ஃபோட்டோவை போடுறேன்னா, அந்த பொண்ணோட முகத்தை கிளிக்கணும். இன்னும் என்ன மாதிரி எத்தனையோ ஆண்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த பொண்ணு விளையாடலாம். அதுக்கு நம்ம விடக்கூடாது. அதனால தான் ஒரு நியாயம் வேணுங்கிறதுக்காக தான் அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறேன். பாருங்களே, 2 பேருக்கு காதலிச்சு 2 பேரை கல்யாணம் பண்ணி இப்போ 3வது ஒருத்தங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான். இதே ஒரு ஆண் தப்பு செஞ்சு விட்டுருவாங்களா? நீங்கள் நியாயமான சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆண் 2 பொம்பளை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு 3வது இன்னொரு உள்ள கல்யாணம் பண்ணிட்டு போய் குடும்பம் நடத்தினா இந்த சட்டம் விட்டுருமா? அந்த ஆணை தண்டிக்காமல் விட்டுருமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே, அந்த பொண்ணோட முகத்திலேயே கிழிக்கணும். அதுக்காக தான் நான் அந்த ஃபோட்டோவை நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நாளைக்கு இந்த ஃபோட்டோ நம்ம யூடியூப் சேனலில் வரும். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.